ஸ்ருதிகா அர்ஜுன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவங்க ஹிந்தி பிக் பாஸ் வீட்ல மாஸ் காமிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆரம்பத்துல இருந்து அவங்க ஹிந்தி பேசுறத வச்சு கலாய்ச்சவங்க, அவங்க ஃபன்னான கேரக்டர் ட்ரால் பண்ணவங்க எல்லாரும் லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனா லாஸ்ட் வீக் நடந்த ஒரு இஷ்யூல ஸ்ருதிகா உடைஞ்சு அழுகிற ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆனது. என்ன நடந்தது ஹிந்தி பிக் பாஸ் வீட்லன்னு பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்லயே ஸ்ருதிகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அது சும் தரங் தான். ஆந்திர பிரதேச சார்ந்தவங்க தான் சும் தரங். இவங்க ஒரு மாடல், நடிகை, சமூக ஆர்வலரும் கூட. பிக் பாஸ் வீட்ல நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க ஸ்ருதிகாக்கு. லாஸ்ட் வீக் ஸ்ருதிகாக்கும் சும்க்கும் நடுவுல சண்டை வருது. சும் தரங் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களை சமாதானப்படுத்த வீட்டுக்குள்ள போறாங்க ஸ்ருதிகா. பேசினா சரியா போகிற விஷயம் தானே ஸ்ருதிகா சும் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ற அப்படிங்கிற பேர்ல சும்மியும் ஸ்ருதிகாவையும் பேச விடாம தடுக்கிறாங்க ஒரு சில ஹவுஸ்மேட்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்ட ஸ்ருதிகா, நீங்க எங்களை தனியா விட்டா நாங்களே பேசி சமாதானம் செஞ்சுப்போம்னு போல்டா சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு தான் ஸ்ருதிகா உடைஞ்சு அழுகுறாங்க. அந்த வீடியோ தான் சோஷியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருந்தது. எல்லாரும் என்னதான் நடக்குது அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய அந்த வீடியோ வச்சு ஸ்ருதிகாக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. பட் அவங்க அழுததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதிகாக்கும் சும்க்கும் இருந்த பிரச்சனைக்காக தான் ஸ்ருதிகா அழுறாங்க. அடுத்த நாள் காலையில பிக் பாஸ் வீட்ல நடந்த சம்பவத்துக்கு சும் ஸ்ருதிகா கிட்ட போய் மன்னிப்பு கேட்க, அதுக்கு ஸ்ருதிகா, நீ சாரி எல்லாம் கேட்க வேண்டாம், நீ ரொம்ப நல்ல மனசு இருக்கவ, ஆனா இனிமே நம்ம தள்ளி இருந்துக்கலாம், ஆனா என் அன்பு உன் மேல அப்படியே தான் இருக்கும்னு சொல்றாங்க ஸ்ருதிகா. அண்ட் வீக்கெண்ட் எபிசோட்லயும் சல்மான் கான் ஸ்ருதிகா கிட்ட அந்த இஷ்யூவை பத்தி பேசி ஒரு தெளிவு கொடுத்திருந்தாரு. அண்ட் அன்னைக்கு நைட்டே சும்மும் ஸ்ருதிகாவும் மீண்டும் பேசி பேட்சப் பண்ற மாதிரி அன்னைக்கு எபிசோட் எண்ட்ல இருந்தது. ஸ்ருதிகா அண்ட் சும்மோட ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோவை போட்டு இதாண்டா ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க ஸ்ருதிகாவோட ஃபேன்ஸ் எல்லாரும். அண்ட் ஸ்ருதிகாவோட ஹஸ்பண்ட் அர்ஜுன் ட்விட்டர்ல ஸ்ருதிகாவை இப்படி பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் எப்பவும் உனக்காக இருப்பேன், வெயிட்டிங் டு பேம்பர் யூ பேபின்னு சொல்லி ஸ்ருதிகாக ட்வீட் போட்டிருந்தாரு. ஹிந்தி பிக் பாஸ்ல ஸ்ருதிகா எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனாங்களோ அதே அளவுக்கு அர்ஜுனும் ஃபேமஸ் ஆனாங்கன்னே சொல்லலாம். பிக் பாஸ் ஆரம்பத்துல இருந்தே அர்ஜுன் மசாஜுக்கு பேங்காக் போயிருக்காருன்னு பேங்காக் கண்டென்ட் ஆரம்பிச்சு இப்போ பிக் பாஸ் ஸ்ருதிகா கிட்ட, நானும் உங்க கணவரும் மசாஜ் பண்ணிக்க தாய்லாந்துக்கு ட்ரிப்பு போக போறோம் அப்படின்னு சொல்ல, ஸ்ருதிகா, நான் 12 வருஷமா என்னோட அர்ஜுனை நல்ல பையனா வளர்த்திருக்கேன், அதனால அவன் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான்னு ஸ்ருதிகா சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட விடாம பிக் பாஸ் கிட்ட, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு பிக் பாஸே கேள்வி கேட்டு, கூடவே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன், அதனாலதான் நீங்க எங்க கிட்ட ரொம்ப கூலா பழகுறீங்க, உங்க மனைவியும் உங்களை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்கன்னு பிக் பாஸே கலாய்ச்சிருக்காங்க ஸ்ருதிகா. ஸ்ருதிகாவோட இந்த ஃபன்னான கேரக்டருக்காகவே ஒரு குரூப் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஹிந்தி தெரியாதவங்க கூட ஸ்ருதிகாக ஹிந்தி பிக் பாஸ் பார்த்துட்டு ஸ்ருதிகாக்கு ஓட் பண்ணிட்டு வராங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் பிக் பாஸோட டைட்டில் வினர் ஆகுறாங்களா ஸ்ருதிகான்ட்டு.